என்ன பிந்து, இப்பவாவது சொல்ல. இந்த கப்பாவும் சரியான கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான்ல? உண்மையை சொல்லு பிந்து, இல்லன்னா வீட்ல இருந்து வெளியே அனுப்பிடுவேன். ஆமா மாமா. இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு பூமியை கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை? பூமியை கல்யாணம் பண்ணிக்கூடா, அப்போ நீங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருப்பீங்கடா. மச்சான், செரிக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுவாங்க. அது என்னன்னா, செர்ரி பூமிக்கு எழுதின லவ் லெட்டர் எல்லாம் ககனும் பூமியும் காதலிக்கிறாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடி. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் செர்ரி பூமி அந்த பார்வையில பார்க்கல. பூமியை செர்ரி காதலிச்சானா இல்லையாங்கிறது தான் இப்ப क्वेश्चन. காதலிச்சான்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் பூமிக்கும் செர்ரிக்கும் மாமா நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கதான் போகுது. அபூர்வா ப்ளீஸ், தயவு செஞ்சு செர்ரியோட மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். அவன் மனசெல்லாம் இருக்கட்டும், உன்னோட மனசு இப்ப நல்லாவே புரியுது கேபி. இப்ப என்ன, எங்க பூமியை கூட்டிட்டு போய் உன் புள்ள ககனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? சொத்து மேல ஆசை இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு பேராசை இருக்க கூடாது. பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா? நீங்க பூமிக்கும் ககனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சொத்து பூரா அவன் பேருக்கு போயிடும். அப்புறம் நாம எல்லாரும் அவனுக்கு தலையாட்டி பொம்மைங்களா போயிடுவோம். அதுதான் இந்த மனுஷன் கேபியோட ஐடியா. அபூர்வா, நான் அந்த நோக்கத்துல சொல்ல வரல. நிறுத்து கிருஷ்ண பிரசாத், உன் நாடகத்தை இதோட நிறுத்திக்கோ. சரி, இதுக்கு அப்புறமும் நீ அந்த ககன்ற அயோக்கியம் மேல உன் மனசுல ஏதாவது பாசம் இருந்துச்சுன்னா மொத்தமா அழிச்சிடு. அவன் நம்ம குடும்ப கௌரவத்தை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினாங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில தான் இருக்குன்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ பூமிய கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். மாமா, இது ரொம்ப தப்பு. என்னால முடியாது மாமா. நான் செத்தாலும் சாவனே தவிர இந்த கல்யாணம் மட்டும் என்னால பண்ணிக்க முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், ஆனா பூமியை மட்டும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். அபூர்வா, வீட்டு கதவை சாத்திட்டு எல்லாருக்கும் சமையல் செய். அந்த சமையல்ல கொஞ்சம் விஷத்தை கலந்துடு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரேடியா இங்கேயே செத்து போயிடலாம். ஏன் சொல்றேன்னா, இந்த சரத் சந்திரக்கு உயிரை விட கௌரவம் தான் முக்கியம். மாமா, அண்ணா, சரி. மீரா, கேட்டல்ல, நம்ம வாழறதும் சாகிறதும் இப்ப உன் புள்ள கையில தான் இருக்கு. ஐயோ, பிந்து, நீயே சொல்லுமா. அப்பா, நீங்களே அவங்க கிட்ட சொல்லுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, என்னால முடியாதுன்னு தெரியலப்பா. ஒரே ஒரு வாட்டி மாமா கிட்ட பேசுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. பா, சரி, உன் அப்பா கையால் ஆகாத வேண்டாம். அந்த பிள்ளைக்கு என்னால நியாயம் நடக்கல. உனக்காகவும் என்னால எதுவும் பண்ண முடியல. முடியாதுடா. என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிடு. யார் அழுதாலும் யார் கஷ்டப்பட்டாலும் நீ பூமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் ஆகணும். சரி,
கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? மாட்டேன். அப்படி பண்ணிக்கிற மாதிரி இருந்தா பூமியை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஏனியா, நீ கூட சந்தோஷத்துல குதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவா? அது என்னன்னா, செரிக்கும் உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. என்ன அப்படி பாக்குற? உன் முகத்துல இப்போ கவலை, கோவம், வெறுப்பு இந்த மாதிரி எதுவும் தெரியக்கூடாது. டாடிக்கு தான் நீ தங்கமான பொண்ணாச்சே. டாடி சொன்ன வார்த்தைய கிழிச்ச கோடு மாதிரி தாண்ட மாட்டல்ல. டாடிய ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் தான் இது. கல்யாணம்னு சொன்னதும் உன் முகத்துல இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் வெக்கமோ சிரிப்பும் தான். நக்ஷத்ரா, எனக்கு கடுப்பைத்தாம இங்க இருந்து போயிடு. ஐயோ பூமி, நீ இப்ப இப்படிலாம் கோவப்படக்கூடாது. நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், நான் சொன்ன எதுவும் உன் காதுல விழல. ககன் மாமா அளவுக்கு ஸ்மார்ட்டா இல்லைனாலும் செரியும் ரொம்ப நல்ல பையன்தான் பூமி. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ உன்னை தலை மேல தூக்கி வச்சுட்டு தாங்குவான் பாரு. உன் மேல ஒரு ஈ கூட உட்கார விட மாட்டான். ஏன்னா அவ உன்னை காதலிச்சிருக்கான். காதலிச்சிருக்கான். ககன் மாமா உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா செரி மட்டும் உன்னை தான் உயிரை விட அதிகமா காதலிச்சிருக்கான். உனக்கு கொடுக்கணும்னு அவன் எழுதி வச்ச லவ் லெட்டர்ஸ், அப்புறம் உனக்காக ரெடி பண்ணி வச்ச காஃபி கப்பு, இந்த மாதிரி அவன் காதல் பரிசெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இந்த ஜென்மத்துல நீ செரி மாமாவோட செட்டில் ஆயிடு, நான் ககன் மாமாவோட ஹாப்பியா செட்டில் ஆயிடுறேன். ஓகேவா? நான் இவ்ளோ சொல்லியும் உன்னோட மூடினஸ் போகவே மாட்டேங்குது. இதுக்கு மேலேயும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல. ககன் மாமாக்காக நான் கனவு கண்டுகிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரமே செரி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க நீயும் ரெடி ஆயிடு, சரியா?